எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பிப்ரவரி மாதத்தில் ஆதியாகமம் யாத்திராகமம் குறித்து பார்த்தோம். இப்போ ரொம்ப லாங் டேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆகஸ்டே வந்துருச்சு. லேவியராகமம் புத்தகத்தை குறித்து பார்க்கலான்னு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டே இருந்தேன். நோட்ஸ் எல்லாம் நிறையா நோட்ஸு கச்சா முச்சா நிறையா இருந்துச்சு. ஓகே, அதை ஒரு அலைன்மெண்ட்டாக எடுத்து இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். ஓகே, சூப்பர். லேவியராகமம், ஆதியாகமம் அப்படின்னா அது அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்க ஆண்டவர் சில காரியங்களை அங்கே பண்ணுறாங்க. யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எக்ஸோடஸ், அதாவது யாத்திரையாய் பிரயாணமாக என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. லேவியராகமம் என்பது ஆராதனை குறித்தும் கீழ்ப்படிதலை குறித்தும் அப்படின்ற ஒரு சின்ன டைட்டிலை மட்டும் நான் வைக்கிறேன். எப்படி ஆராதனை பண்ணணும், எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இந்த லேவியராகமத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த லேவியராகமம் புஸ்தகம் எபிரேய பாஷையில் இதுக்கு வாய்ப்பிக்ரா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. தேவன் அழைப்பு விடுக்கிறார் அப்படின்ற அர்த்தம் எபிரேய பாஷையில் இந்த புத்தகத்துக்கான பேர். கிரேக்கில் இதோட டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா லெவிட்டிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. லத்தீன் மொழியில் லெவிட்டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இங்கிலீஷில் லெவிட்டிக்கஸ் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இதை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம தமிழில் இதுக்கான வார்த்தை என்னென்னா, நம்ம லேவியராகமம், லேவியர்களை குறித்து சொல்கிறதுனால இது லேவியராகமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது லேவியர்களுக்கானது மட்டுமா அப்படின்னா இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்குமான ஒரு புத்தகமாக இந்த லேவியராகமம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பேதுரு இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனம், நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு வரப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகிக்கிறார். ஓகே, இதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ராஜரீக ஆசாரியர்களாகும் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். ராஜரீக ஆசாரியர் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். முதலாவது தலைப்பு குறித்து பார்த்துட்டோம். இது யார் எழுதுனது, இது எந்த காலகட்டத்தில் எழுதுனது அப்படின்றத 1446 1445 இயேசுவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. 5 ஆகமங்கள், அதாவது ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும், இந்த 5 அதிகாரத்தை மோசே தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்கள்லையும் மோசே குறித்து சொல்லுது. அது இந்த லேவியராகமத்தில் 56 தடவை தேவன் மோசேக்கு அருளி செய்தார் அப்படின்ற வார்த்தை 56 தடவை இந்த லேவியராகமத்தில் உபயோகிக்கப்படுது. அதனால் மேக்சிமம் இந்த லேவியராகமத்தை மோசே தான் எழுதியிருக்கிறார் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த 5 ஆகமங்களை மோசே தான் என்ன பண்ணிடுற எழுதியிருக்கிறார். இந்த ஆதியாகமும் யாத்திராகமும் இது 3வது புத்தகமாக லேவியராகமும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லேவியராகமத்தில் இருக்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலும் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி சுத்தமாக இருக்கணுன்ற காரியங்களை குறித்து சொல்லுது. இதில் உணவை குறித்தும் சொல்லுது, உடையை குறித்தும் அநேக காரியங்களை குறித்து இந்த லேவியராகமத்தில் குறிப்பிட்டு சொல்லுது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி இந்த லேவியராகமத்தில் 5 இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்லுது. லேவியராகமத்தில் 11வது அதிகாரத்தில் 44வது வசனத்துலேயும் 45வது வசனத்துலேயும், லேவியராகமத்தில் 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேயும், லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம், 26வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு 5 இடங்களில் இந்த பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் இருப்பீர்களாக அப்படின்ற வார்த்தையை ஒரு 5 தடவை உபயோகிக்கப்படுது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தையை பேதுரு யூஸ் பண்ணுறாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற வார்த்தையும் உபயோகிக்கிறார். இந்த லேவியராகமத்தில் மெயினானது ஆசாரியர்கள் எப்படி பலி செலுத்தணும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு புஸ்தகமாக இந்த புத்தகம் என்ன பண்ணியிருக்குன்னா எழுதி வச்சிருக்கு. இந்த லேவியராகமத்தை சாதாரணமாக ஒரு 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது பலியும் சடங்குகளும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும், 2வது பரிசுத்தத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும். முதலாவது எதை குறித்து சொல்லுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய பலிகள், அவங்க என்னென்ன பலிகள் செலுத்தணும் அப்படின்றதை குறித்து 1வது அதிகாரத்துலேருந்து 17வது அதிகாரம் வரைக்கும், அதுக்கப்புறம் 18வது அதிகாரத்துலேருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் வாரங்கள் தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கணும் அப்படின்றதையும்,
அது இல்லாமல் வருஷங்கள் தோறும் வருகிற பண்டிகைகளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்றதையும் 18வது அதிகாரத்துலேருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் அழகாக சுட்டி காட்டுது. இந்த புத்தகத்தில், இந்த லேவியராகமத்தில் இருக்கிற இந்த பொருள் அடக்கங்கள், இதில் 27 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 27 அதிகாரங்களை எதை குறித்து சொல்லுது அப்படின்ற ஒரு அழகான ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். மொத்தம் 22 டைட்டில் இருக்குது. முடிந்த அளவுக்கு நான் இதை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இல்லை, இது நான் வேகமாக சொல்கிறதுனால புரியாதவங்களுக்கு இதை நான் பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி நான் என் நோட்ஸில் நான் போடுறேன். ஃபுல் நோட்ஸ் என்ன பண்ணணும் அதில் இருக்கோ, அதில் இருக்கிறத நீங்கள் பார்த்து பிரயோஜனம் ஆகிக்கோங்க. முக்கியமான 5 பலிகளை குறித்து சொல்லுது 1வது அதிகாரத்துலேருந்து 6வது அதிகாரம் வரைக்கும். 1வது அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலியை பற்றியும், 2வது அதிகாரத்தில் போஜன பலியை குறித்தும், 3வது அதிகாரத்தில் சமாதான பலியை குறித்தும், 4வது அதிகாரமும் 5வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் பாவ நிவாரண பலி, அது கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கு, பாவ நிவாரண பலியையும். அடுத்தது குற்ற நிவாரண பலி 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த குற்ற நிவாரண பலியை குறித்து சொல்லியிருக்கு. தொடர்ந்து செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலி 6வது அதிகாரத்தில் என்ன பண்ணுதுன்னா 18வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் பல்வேறு பலிகளை பற்றியும் கூட்டு போதனைகளை குறித்தும் 6வது அதிகாரத்திலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் முழுவதுமாக சொல்லியிருக்கு. அடுத்தது ஆசாரியர்கள் பிரதிஷ்டை எப்படி பண்ணணும் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆசாரியர்களின் வேலை எப்படி செய்யணும், அவர்கள் வேலையை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு 9வது அதிகாரத்துலேயும், நாதாப் மற்றும் அபியூவின் மரணத்தை குறித்து 10வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. ஆசாரியர்களை குறித்து போதனைகள் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. அடுத்தது சுத்தம் மற்றும் அசுத்தத்தை குறித்து 11வது அதிகாரத்திலேருந்து 15வது வசனத்துக்கு வரைக்கும் சொல்லுது. அதில் சுத்தத்தில் சுத்தம் அசுத்தம் உணவுகளை குறித்தும், பிள்ளைகளை பெற்ற பின்னாடி செய்ய வேண்டிய சுத்தத்தை குறித்து, தோல் வியாதிகளை குறித்த போதனைகளை குறித்து சொல்லுது. அப்புறம் தோஷத்தை குறித்து சொல்லுது. தோல் வியாதிகளை எப்படி சுத்தமாக்கணும், தோஷத்தை எப்படி சுத்தமாக்கணும், சரீரத்துக்கு வெளியே தோன்றப்படுகிற சில போதனைகளை குறித்து என்ன பண்ணுது சொல்லப்படுது. அடுத்தது மிகப்பெரிய பாவ நிவர்த்தி நாள் 16வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்புறம் பலியை செலுத்துவதற்கான இடம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும். இரத்தத்தை சாப்பிடுவது குறித்து தவிர்க்கப்படுதல், அதை குறித்து 17வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து சொல்லப்படுது. விலக்கப்பட்ட பாலின உறவுகளை குறித்து 18வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. பல்வேறு விதமான சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. பரிசுத்த தன்மையையும் ஆசாரியர்களின் வேலையை குறித்து 20வது அதிகாரத்துலையும் 21வது அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. தேவனை குறித்த விசேஷித்த காலங்களும் அல்லது பண்டிகைகளை குறித்து 23வது அதிகாரத்தில் சொல்லுது. அதில் தான் ஓய்வு நாள், பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அறுப்பு பண்டிகை, சபை கூடுவேறுதலினால், பாவ நிவர்த்தி, கூடார பண்டிகை, இதை குறித்து சொல்லுது. எண்ணெயும் அப்பமும் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் இருப்பதாக 24வது அதிகாரம் 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லுது. தூஷித்தலுக்கான தண்டனை 24வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து முழுவதுமாக சொல்லப்படுது. ஓய்வு வருஷம் 25வது அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும் சொல்லுது. யூப்ளி வருஷத்தை குறித்து 25ல் 8வது அதிகாரத்துலேருந்து 55. கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம், கீழ்ப்படிதலுக்கான சாபம், இதை குறித்து 26வது அதிகாரத்தில் சொல்லுது. தனி நபருக்கும் பிறருக்கான போதனைகள் 27வது அதிகாரம் முழுவதுமாக சொல்லுது. ஓகே, இது மாதிரி 22 டைட்டிலில் என்ன பண்ணுது நான் முழுவதுமாக சொல்லிட்டேன். இந்த 22 டைட்டில் என்ன பண்ணுதுன்னா முழுவதுமாக இந்த லேவியராகமத்தில் ஒவ்வொரு காரியமாக சொல்லப்படுது. ஓகே, இந்த நூலுக்கான சிறப்பு, இந்த லேவியராகமத்துக்கான ஒரு சிறப்பு இருக்கும் தெரியுமா, அது குறித்து நான் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். லேவியராகமத்தில் சில சிறப்பான காரியங்கள் இருக்குது. மொத்தம் 152 டைமு பரிசுத்தத்தை குறித்து சொல்லுது. வேதாகமத்தில் இது 3வது நூல். இதில் மொத்தம் 27 அதிகாரம் இருக்குது. இதில் 259 வசனங்கள் இருக்குது. 3 கேள்விகள் இருக்குது. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் 58 இருக்குது. நிறைவேறாத தீர்க்க தரிசனம் 6 இருக்குது. வரலாற்று வசனங்கள் 799 வசனங்கள் இருக்குது. 795 கட்டளைகள் இருக்குது. 26 வாக்கு தத்தங்கள் இருக்குது. 125 எச்சரிப்பு சத்தம் இருக்குது. 35 சிறப்பான செய்திகள் இருக்குது. இந்த லேவியராகமத்தில் மைய வசனமாக லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனமும், 20வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும், இதுதான் இந்த நூலோட சிறப்பு. ஓகே, இந்த லேவியராகமத்தை நம்ம முழுவதுமாக பார்த்துட்டோம். இதுதான் லேவியராகமத்தோட ஒரு அவுட்லைன், நான் ஒரு ஷார்ட் நோட்டாக எடுத்து வச்சது. இந்த லேவியராகமத்தில் சில காரியங்கள் இருக்குது. ஒரு 5 விதமான பலிகளை குறித்தும்
வருஷங்கள் தோறும் கொண்டாடப்படுகிற சில பண்டிகைகள் குறித்து, இது 2 விஷயத்தை குறித்து தனித்தனி ஒரு வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ண பிளான் பண்ணுறேன். அது கண்டிப்பாக தொடர்ச்சியான இந்த வீடியோக்களை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ச்சியான வீடியோக்களை நான் பிரயாசப்படுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேவியராகமத்தில் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அப்படியே கொஞ்சம் லைக்கையும் கொஞ்சம் எங்களுக்கான சப்போர்ட்டையும் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். கேரஃப் பாய்.